புஷ்ஷுன்னு பூரியும் அது கூட பன்னீரும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். புஷ்ஷுன்னு பூரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து லாங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அவனை வந்து ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பூரி எல்லாமே நான் வந்து போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு காஃபி வந்து குடிப்பாங்க இல்லையா, அதையும் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் காஃபி மட்டும் குடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பூரியும் பன்னீரும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்தேன். மதியம் போல் வந்து சாதம் வடித்து வச்சுட்டு தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தண்டங்கீரை பொரியல் அது கூட வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து சியா சீட்ஸ்லாம் போட்டு வந்து பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க லிங்க்கில் வந்து போங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பயோவில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.